பிள்ளையே, ஒரு கேள்வியுடன் என் முன்னால் வந்திருக்கிறாய். உன் இதயம் தவிப்பதையும் பயத்தில் நீ தடுமாறுவதையும் நான் அறிவேன். இன்று என் வார்த்தையின் வெளிச்சத்தில் உன் குழப்பத்திற்கு தெளிவு தேடு. நான் சொல்வதை கவனமாக கேள். என் அன்பு குழந்தையே, நீ எடுக்கப் போகும் இந்த முடிவு சரியா என்று உனக்கு தெரியவில்லை. ஒரு பக்கம் இதுதான் சரியான பாதை என்று உன் மனம் சொல்கிறது. இன்னொரு பக்கம் இது உன் ஆசையா, இல்லை நான் உன்னை நடத்துகிறேனா என்று உனக்குள்ளே நீயே கேட்டு பயப்படுகிறாய். சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்தவுடன் இந்த கதவை நீர்தான் எனக்காக திறந்தீரா என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அடுத்த நிமிடமே நான் விரும்புவதால் மட்டும் இதை உம்முடைய சித்தம் என்று நினைத்துக் கொள்கிறேனா என்ற சந்தேகம் உன் சமாதானத்தை குலைக்கிறது. நீ தவறான முடிவு எடுத்து பிறகு வருத்தப்பட விரும்பவில்லை. அதே நேரத்தில் நான் காட்டும் பாதையை உன் பயத்தினால் தவறவிடவும் நீ விரும்பவில்லை. இதோ நான் உனக்கு சொல்கிறேன், பிள்ளையே, இன்று நான் உனக்காக ஒரு முடிவை எடுத்து தரப்போவதில்லை. ஆனால் ஒரு பாதை உண்மையாக என் வழி நடத்துதலா இல்லை உன் சொந்த விருப்பமா என்பதை எப்படி வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று உனக்கு புரிய வைக்கப் போகிறேன். அதனால் உன் மனதில் இப்போது இருக்கும் அந்த முடிவை நினைத்துக்கொண்டே நான் சொல்வதை கவனி. பிள்ளையே, முதலில் உன் பயத்தை என்னிடம் கொடு. ஏனென்றால் தவறாகிவிடுமோ என்ற பயத்தோடு நீ பதிலை தேடும்போது சில நேரங்களில் உன் பயத்தின் குரலையே என் குரல் என்று தவறாக நினைத்து விடலாம். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள். நீ விரும்புகிற எல்லா விஷயங்களும் தவறானவை அல்ல. அதேபோல் நீ மிகவும் விரும்புகிறாய் என்பதற்காக மட்டும் அது என் சித்தம் என்றும் அர்த்தமில்லை. சில நேரங்களில் உன் ஆசையும் என் சித்தமும் ஒரே திசையில் இருக்கலாம். சில நேரங்களில் நீ மிகவும் விரும்பும் ஒன்றிலிருந்து நான் உன்னை அன்போடு விலக்கவும் செய்யலாம். அதனால் எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது, அதனால் தேவன் இதைத்தான் விரும்புகிறார் என்று நீயாக முடிவு செய்யாதே. அதேபோல் இந்த பாதை கடினமாக இருக்கிறது, அதனால் தேவன் இதில் இல்லை என்றும் எண்ணாதே. பிள்ளையே, எளிதான பாதையெல்லாம் என் பாதை அல்ல, கடினமான பாதையெல்லாம் தவறான பாதையும் அல்ல. யோசேப்பின் பாதை எளிதாக இருந்ததா? தாவீதின் பாதை எப்போதும் சுலபமாயிருந்ததா? பவுல் நடந்த பாதையில் தடைகள் இல்லையா? என் சித்தத்தில் நடந்தவர்களுக்கும் சோதனைகள் இருந்தன. அதனால் பிள்ளையே, ஒரு பாதை கடினமாகிவிட்டது என்பதற்காக அதை உடனே விட்டுவிடாதே. ஒரு பாதை சுலபமாக இருக்கிறது என்பதால் அதில் உடனே ஓடவும் வேண்டாம். அதனால் ஒரு பாதையில் பிரச்சனை வந்துவிட்டது என்பதற்காக மட்டும் நான் தவறான இடத்தில் இருக்கிறேன் என்று நினைக்காதே. அதேபோல் எல்லாம் சுலபமாக நடக்கிறது என்பதற்காக மட்டும் இதுதான் தேவன் திறந்த கதவு என்றும் சொல்லாதே. பிள்ளையே, முதலில் அந்த முடிவை என் வார்த்தையின் வெளிச்சத்தில் பார். நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு என் வார்த்தைக்கு எதிரான பாதையில் நான் உன்னை ஒருபோதும் நடத்த மாட்டேன். ஒரு வாய்ப்பு உனக்கு எவ்வளவு பெரிய நன்மையை தருவதாக இருந்தாலும் அது பொய் சொல்லச் சொன்னால், தவறானதை நியாயப்படுத்தச் சொன்னால், உன் நேர்மையை விட்டுக் கொடுக்கச் சொன்னால், உன் விசுவாசத்திலிருந்து உன்னை விலக்கினால் அதை என் ஆசீர்வாதம் என்று அழைக்காதே. ஏனென்றால் என் வழி நடத்துதல் என் குணத்திற்கும் என் வார்த்தைக்கும் முரணாக இருக்காது. பிள்ளையே, இதுதான் நீ முதல்ல பார்க்க வேண்டிய அடையாளம். இந்த முடிவு என் வார்த்தையின் உண்மைக்கு எதிரானதா என்று கேள். எதிரானது என்றால் அதற்காக இன்னொரு அடையாளத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் பல முடிவுகளுக்கு என் வார்த்தையில் நேரடியாக இதை செய், இதை செய்யாதே என்ற பதில் இருக்காது. எந்த வேலைக்கு போக வேண்டும், எந்த நகரத்தில் வாழ வேண்டும், இந்த வாய்ப்பை ஏற்க வேண்டுமா, இப்போது தொடங்க வேண்டுமா, இன்னும் காத்திருக்க வேண்டுமா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறாய். அங்கேதான் நீ என்னோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு நீ ஏற்கனவே விரும்பிய முடிவுக்கு ஆதாரம் தேடாதே. முதலில் உன் ஆசையை என் முன் திறந்து வை. அப்பா, இதைத்தான் நான் விரும்புகிறேன், ஆனால் என் விருப்பத்தை விட உமது சித்தமே எனக்கு முக்கியம். நான் தவறாக நினைத்தால் என்னை திருத்தும்
என்று என்னிடம் ஜெபிக்க கற்றுக்கொள். பிள்ளையே, இந்த ஜெபத்தை மனதார சொல்வது எளிதல்ல. ஏனென்றால் சில நேரங்களில் நீ என்னிடம் வழிகாட்டுதலை கேட்கிறாய், ஆனால் உன் இதயத்தில் ஏற்கனவே ஒரு பதிலை முடிவு செய்து விட்டாய். நான் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்கிறாய். உனக்கு பிடித்த பதில் கிடைக்கும் வரை ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு அடையாளமாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். நீ விரும்பிய நேரத்தில் ஒருவர் அழைத்தால் தேவன் உறுதிப்படுத்திவிட்டார் என்று நினைக்கிறாய். ஒரு கதவு திறந்தால் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று முடிவு செய்கிறாய். ஆனா பிள்ளையே, ஒவ்வொரு தற்செயலான சம்பவமும் என் கட்டளை அல்ல. ஒவ்வொரு வாய்ப்பும் என் அழைப்பு அல்ல. ஒவ்வொரு திறந்த கதவும் நீ உள்ளே செல்ல வேண்டிய கதவும் அல்ல. அதனால்தான் அடையாளங்களை தேடுவதற்கு முன் என்னை தேடு. பிள்ளையே, என் சமாதானம் உன்னை வழிநடத்துவதில் முக்கியமானது. ஆனா உன் உணர்ச்சியை மட்டும் ஒரே அளவுகோலாக வைத்துக் கொள்ளாதே. சில நேரங்களில் நீ மிகவும் விரும்பிய ஒன்றை பெறப்போகிறாய் என்பதால் கூட உனக்கு நிம்மதி தோன்றலாம். சில நேரங்களில் சரியானதை செய்யும் போதும் பயம் இருக்கலாம். அதனா எனக்கு நல்ல உணர்வு வந்தது, அதனால் தேவன் சொன்னார் என்று அவசரப்படாதே. என் வார்த்தை, ஜெபம், ஞானம், நேரம் இவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உன்னை தெளிவுக்குள் நடத்தட்டும். பிள்ளையே, உன்னை குழப்பத்தில் விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிற அப்பா நான் அல்ல. ஆனா உன் ஒவ்வொரு முடிவுக்கும் வானத்திலிருந்து ஒரு அடையாளம் அனுப்புவேன் என்றும் நான் சொல்லவில்லை. நீ என்னோடு நடக்க நடக்க, என் வார்த்தையை அறிய அறிய, ஞானத்தில் வளர வளர சரியானதை வேறுபடுத்தி பார்க்கவும் நீ கற்றுக்கொள்வாய். இன்னொரு விஷயம், அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை கவனமாக பார். இப்போதே முடிவு செய்ய வேண்டும், இல்லையென்றால் எல்லாம் போய்விடும் என்ற அழுத்தம் வந்தவுடன் பயத்தில் ஓடாதே. சில முடிவுகள் உடனடியாக எடுக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் முடிந்தவரை பயமும் பதற்றமும் உன் முடிவை ஆளவிடாதே. என் முன் அமைதியாக இரு. தேவையான தகவல்களை அறிந்து கொள். ஞானமுள்ள ஆலோசனையை கேள். பிறகு முடிவு செய். ஆலோசனை இல்லாத இடத்தில் திட்டங்கள் தோல்வியடையும். பல ஆலோசகர்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு உண்டு. அதனால் நான் ஜெபித்து விட்டேன், எனக்கு வேறு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை என்று நினைக்காதே. சில நேரங்களில் உனக்கு தெரியாத ஒன்றை காட்டுவதற்காக ஞானமுள்ள மனிதர்களின் ஆலோசனையை நான் பயன்படுத்தலாம். ஆனால் கவனமாக இரு. தேவனை மதிக்கும் உண்மையைச் சொல்ல தயங்காத. உனக்கு பிடித்ததை மட்டும் சொல்லாமல் சரியானதை சொல்லக்கூடிய மனிதர்களின் ஆலோசனையை மதித்து கேள். பிள்ளையே, அங்கேதான் ஞானம் தேசே. சில நேரங்களில் உன் முன்னால் இருக்கும் 2 தேர்வுகளில் ஒன்று பாவம், ஒன்று நீதியானது என்று தெளிவாக இருக்காது. இரண்டுமே நல்ல தேர்வுகளாக இருக்கலாம். அப்போது ஒரு அற்புதமான அடையாளம் வந்தால்தான் நான் நகர்வேன் என்று பயத்தில் நின்றுவிடாதே. என்னிடம் ஞானத்தை கேள். சில நேரங்களில் பிள்ளையே, 2 நல்ல பாதைகளில் ஒன்றை நீ ஞானத்தோடு தேர்ந்தெடுக்க நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கலாம். ஒவ்வொரு முடிவிலும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரே சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியாமல் நீ பயப்பட வேண்டியதில்லை. என்னிடத்தில் ஞானத்தை கேள், நான் தாராளமாக கொடுக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் என் வழிநடத்துதல் வானத்திலிருந்து ஒரு சத்தமாக வராது. நீ ஜெபித்தபடி, என் வார்த்தையின் உண்மையில் நிலைத்தபடி, ஞானமாகச் சிந்தித்து பொறுப்புடன் ஒரு முடிவை எடுக்கும்போது நான் உன்னை நடத்த முடியும். நீ ஒரு அடி எடுத்தால் நான் கோபப்பட்டு விடுவேனா என்று பயந்து வாழ்க்கை முழுவதும் அசையாமல் நிற்க வேண்டியதில்லை. உன் இதயம் உண்மையாக என்னை தேடுகிறது என்றால் தவறாகிவிடுமோ என்ற பயத்தை விட என்னை நம்பும் விசுவாசம் பெரியதாக இருக்கட்டும். நீ என்னை தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு தவறான திருப்பம் எடுத்துவிட்டால் கூட நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன்னை திருத்தவும், கற்றுக் கொடுக்கவும், மீண்டும் சரியான பாதையில் நடத்தவும் எனக்கு முடியும். உன் வாழ்க்கை ஒரு தவறான திருப்பத்தால் என் கரங்களுக்கு எட்டாத இடத்துக்கு போய்விடாது. அதனால் ஒரே ஒரு தவறான முடிவு எடுத்தால்
என் வாழ்க்கை முழுவதும் அழிந்துவிடும் என்ற பயத்து வாழாதே. ஆனா அதே நேரத்து கவனக்குறைவாகவும் இருக்காதே. ஜெபி, ஆராய், ஞானத்தை கேள், பிறகு விசுவாசத்தோடு நட. பிள்ளையே, ஒவ்வொரு அமைதியும் இல்லை அல்ல, ஒவ்வொரு தாமதமும் காத்திரு என்ற கட்டளையும் அல்ல. அதனால்தான் நான் சொல்லாதத என் பெயரே சொல்லாதே. சில நேரங்களில் உனக்கு தேவையானது புதிய அடையாளம் அல்ல, ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை பயன்படுத்துவது. சில நேரங்களில் இன்னும் தகவல் தேவைப்படும். சில நேரங்களில் காத்திருப்பது ஞானமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு பொறுப்பான முடிவை எடுத்து முன்னேற வேண்டியிருக்கும். அதனால் உன் பயத்தை என் குரல் என்று நினைக்காதே. உன் உற்சாகத்தையும் என் உறுதிப்பாடு என்று மட்டும் நினைக்காதே. என் வார்த்தையிலும் ஞானத்திலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்து முடிவு செய். பிள்ளையே, இதுவரை நான் சொன்னதை இப்போது மிகவும் எளிமையாக உனக்கு சொல்கிறேன். உன் முன் இருக்கும் அந்த முடிவை நினைத்துக்கொள். முதலில் உன் முடிவை நேர்மையாக என் முன் வை. நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய் என்பதை மறைக்காதே. அப்பா, இதுதான் என் ஆசை என்று சொல்லு. பிறகு, ஆனால் என் ஆசை என் கண்களை மூடிவிடாதபடி எனக்கு ஞானம் தாரும் என்று கேள். அடுத்ததா, அந்த முடிவு என் வார்த்தைக்கு எதிரானதா என்று பார். எதிரானது என்றால் விலகு, எதிரானது இல்லை என்றால் அதன் விளைவுகளை ஞானமாக ஆராய். இது உன் பொறுப்புகளை எப்படி பாதிக்கும்? உன் விசுவாசத்தை எப்படி பாதிக்கும்? உன் குடும்பத்தை எப்படி பாதிக்கும்? நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆபத்துகள் என்ன? நீ பார்க்காமல் விட்ட உண்மைகள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பிறகு ஞானமுள்ள ஆலோசனையை கேள். அதன் பிறகும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்டு என்னை நம்பி முடிவு செய். பிள்ளையே, வழிநடத்துதல் என்றால் ஒவ்வொரு அடிக்கு முன் எதிர்காலத்தின் முழு வரைபடத்தையும் நான் உனக்கு காட்ட வேண்டும் என்பதல்ல. பல நேரங்களில் அடுத்த அடிக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் நான் தருகிறேன். என் வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. தீபம் முழு பயணத்தையும் ஒரே நேரத்தில் காட்டாது. அடுத்த சில அடிகளை பார்க்க போதுமான வெளிச்சத்தை தரும். பிள்ளையே, நீ முழு பாதையையும் பார்க்க முடியாததால் பயப்படுகிறாய். ஆனால் பாதை முழுவதையும் பார்க்கிற என்னுடைய கரத்தைத்தானே நீ பிடித்திருக்கிறாய். அதனால் என் வாழ்க்கையின் அடுத்த 5 வருடம் என்ன ஆகும் என்று தெரியவில்லை என்று பயப்படாதே. இன்று நீ நடக்க வேண்டிய அடி என்ன என்பதை மட்டும் விசுவாசத்தோடு பார். பிள்ளையே, இப்போது உனக்கு புரிகிறதா? திறந்த கதவோ மூடிய கதவோ அது மட்டும் என் சித்தத்தை தீர்மானிக்காது. என் வார்த்தை, ஞானம், ஜெபம், நல்ல ஆலோசனை, உன் பொறுப்புகள், இவை அனைத்தையும் சேர்த்துப் பார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு உறவில் இரு. நான் உனக்கு ஒரு வழியை மட்டும் காட்ட விரும்பவில்லை, உன்னோடு நடக்க விரும்புகிறேன். நீ என்னோடு நெருக்கமாக நடக்கும்போது, என் வார்த்தையை அறிந்து கொள்ளும்போது, என் சித்தத்தோடு ஒத்துப்போவது எது என்பதை வேறுபடுத்திக் காண உன் உள்ளம் வளர ஆரம்பிக்கும். இதுதான் நான் உனக்குள் செய்ய விரும்பும் பெரிய மாற்றம். ஒவ்வொரு முறையும் ஒரு முடிவு வந்தால் பயந்து ஒரு அடையாளத்தை தேடும் பிள்ளையாக அல்ல, என் வார்த்தையை அறிந்து ஞானத்தில் வளர்ந்து ஜெபத்தில் என்னை தேடி விசுவாசத்தோடு முடிவு எடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ வளர வேண்டும். பிள்ளையே, நீ தவறு செய்யவே மாட்டாய் என்று நான் சொல்லவில்லை. மனிதனாக நீ சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளலாம், தவறான முடிவுகளும் எடுக்கலாம். ஆனால் உன் தவறு என் கிருபையை விட பெரியதல்ல. ஒரு தவறான முடிவு உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்காது. தவறு புரிந்தால் பிடிவாதமாக அதிலேயே நிற்காதே. என்னிடம் திரும்பி வா, ஒப்புக்கொள், கற்றுக்கொள், மீண்டும் நட. நான் உன்னை வழிநடத்துகிற அப்பா. நீ ஒருமுறை தவறினால் உன்னை விட்டுவிட்டு போகிறவன் அல்ல. பிள்ளையே, இன்று உன் முன் ஒரு முடிவு இருக்கிறதா? அதை பற்றி நினைத்தவுடன் உன் இதயம் வேகமாக துடிக்கிறதா? இதை எடுத்தால் என்ன ஆகும், விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்று பயப்படுகிறாயா?
இன்று அந்த முடிவை என் முன் வை. உடனே ஒரு அதிசயமான அடையாளம் கேட்காதே. முதலில், அப்பா, உண்மையை பார்க்க எனக்கு உதவும். என் ஆசை என் பார்வையை மறைக்காதபடி காக்கும். உமது வார்த்தைக்கு எதிரானதை விட்டு விலக தைரியம் தாரும். தெளிவில்லாத இடத்தில் ஞானம் தாரும். நான் கட்டுப்படுத்த முடியாத எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்க விசுவாசம் தாரும் என்று கேள். பிறகு பிள்ளையே, நீ அறிந்த உண்மைக்கு கீழ்ப்படி. உனக்கு கிடைத்த ஞானத்தை பயன்படுத்து. தேவையான ஆலோசனையை பெறு, அவசரப்படாமல். அதே நேரத்தில் பயத்தினால் உறைந்து நிற்காமல் அடுத்த அடியை எடு. நீ எதிர்காலத்தை முழுவதும் பார்க்க முடியாததால் நான் உன்னை நடத்தவில்லை என்ற அர்த்தமில்லை. சில நேரங்களில் பின்னால் திரும்பி பார்க்கும்போதுதான் என் கரம் எவ்வளவு அமைதியாக உன்னை வழிநடத்தியது என்பதை நீ புரிந்து கொள்வாய். இன்று உனக்கு முழு வரைபடம் தேவையில்லை. அடுத்த அடிக்கான வெளிச்சம் போதும். என் வார்த்தையை பிடித்துக்கொள். ஞானத்தை கேள். என்னை நம்பு. பிள்ளையே, நீ என்னிடம் கேட்டாய், அப்பா, நீர் என்னை நடத்துகிறீரா, இல்லை நான் என் விருப்பப்படி போகிறேனா என்று. இன்று முதல் இந்த ஒரு கேள்வியையும் சேர்த்து கேள். அப்பா, நான் விரும்பும் பதிலை உம்மிடமிருந்து கேட்க முயற்சிக்கிறேனா, இல்லை நீர் காட்டும் உண்மையை ஏற்க நான் தயாராக இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல முடிந்தால் உன் இதயத்தில் பல குழப்பங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். ஏனென்றால் உண்மையான வழிநடத்துதல் என்பது தேவனை நம் திட்டத்துக்குள் அழைப்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்திற்கு ஒப்படைப்பது. பிள்ளையே, உன் பாதையை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் முழு இருதயத்தோடு என்னை நம்பு. உன் சொந்த புரிதலையே மட்டும் சார்ந்திருக்காதே. உன் வழிகளிலெல்லாம் என்னை அறிந்து கொள். நான் உன் பாதையை செவ்வைப்படுத்துவேன். நீ தனியாக முடிவு எடுக்க வேண்டியதில்லை. என் வார்த்தை உன்னிடம் இருக்கிறது. ஜெபத்தில் என்னை அணுகும் வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. நான் தரும் ஞானத்தை கேட்கலாம். நான் கொடுத்துள்ள ஞானமுள்ள மனிதர்களின் ஆலோசனையை பயன்படுத்தலாம். பிறகு பயத்தால் அல்ல, விசுவாசத்தால் நடக்கலாம். அப்பா, இப்போது எனக்கு புரிகிறது. நீர் நடத்துகிறீர் என்பதை தெரிஞ்சு கொள்ள ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புத அடையாளம் தேவையில்லை. நான் உமது வார்த்தைக்கு அருகில் இருக்க வேண்டும். என் ஆசையை உம்மிடம் நேர்மையாக ஒப்படைக்க வேண்டும். ஞானத்தை கேட்க வேண்டும். அவசரப்படாமல் ஆராய வேண்டும். பிறகு எல்லாவற்றையும் தெரிந்த பிறகுதான் நடப்பேன் என்று காத்திருக்காமல் உம்மை நம்பி அடுத்த அடியை எடுக்க வேண்டும். என் முடிவு தவறிவிட்டால் கூட உம்மிடம் திரும்பி வரலாம். நீர் என்னை திருத்தி நடத்துவீர். அதனால் இன்று நான் என் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விடுகிறேன். உமது கரத்தை பிடிக்கிறேன் என்று சொல். பிள்ளையே, அதுதான் நான் உன்னிடமிருந்து விரும்புகிறேன். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் என் கரத்தை பிடிப்பேன் என்று சொல்லாதே. தெரியாத இடத்திலும் என்னை நம்பு. பயம் உன்னை நிறுத்தும்போது என் வார்த்தையை நினைவுகொள். உன் ஆசை உன்னை அவசரப்படுத்தும்போது அதை என் முன் ஒப்படை. தெளிவு தேவைப்படும்போது ஞானத்தை கேள். பிறகு உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் விசுவாசத்தோடு நட. நீ முழு பாதையையும் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னோடு நடக்கும் அப்பா பாதையை அறிவார். நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்று உன் முன் இருக்கும் அந்த முடிவை என் கரங்களில் வை. என்ன ஆகுமோ என்ற பயத்தை விடு. அப்பா, உண்மையை காட்டும், ஞானத்தை தாரும், கீழ்ப்படியும் இதயத்தை தாரும் என்று ஜெபி. பிறகு அமைதியாக, பொறுப்புடன், விசுவாசத்தோடு உன் அடுத்த அடியை எடு. நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று கருத்தில் எழுதுங்கள். இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய குழப்பத்திற்கு தெளிவு கொடுக்க விரும்புகிறாரோ அவர்களோடு இதை அன்போடு பகிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.